கட் யுவர் லாஸஸ் குயிக்லி நாட் ஸ்லோலி. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்போ ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் ஏன் ப்ரோ சீக்கிரமாக உங்கள் லாஸஸை புக் பண்ண சொல்கிறீங்க? என்ன கன்ஃபியூஷனாக இருக்கா? ஸோ வாங்க என்னோட ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டில் பை என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ என்னோட என்ட்ரிஸ் எப்பயுமே மார்க்கெட் ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஆர்டரில் நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஆர்டர்ஸ் மாடிஃபை கொடுத்துருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்எல்லையும் டார்கெட்டையும் எப்பவுமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி என்னோட எஸ்எல்லையும் டார்கெட் அப்டேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மாடிஃபை எக்ஸிக்யூட் ஆகலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்எல் கீழே என்னோட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா 1% ரிஸ்க் வச்சிருக்கேன். பட் மார்க்கெட் ஆல்ரெடி 2%. ஸோ என் ரிஸ்க்கை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உடனே ஆர்டரை புக் பண்ணியிருக்கணும். பட் நான் அப்படி பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் இருந்ததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே போயிட்டு 4% லாஸில் தான் புக் பண்ணேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் லாஸஸை எப்பயுமே சீக்கிரம் புக் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோ உங்களுக்கும் நடந்திருக்கும். நடந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.